ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க குட் மார்னிங் என்று உங்களை வாழ்த்தி விழிப்பூட்டும்படியாக தேவனுடைய வார்த்தையை சொல்ல தேவன் தந்த வாய்ப்பிற்காக, இந்த பாக்கியத்திற்காக அவரையே துதிக்கிறேன். இந்த புதிய நாளிலும் இன்னொரு முறை நம் தேவனின் வார்த்தைகளை கேட்க நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய தேவனே, எமக்கு நன்றியப்பா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற தேவனே, உம்முடைய எல்லை இல்லாத அன்பு நிமித்தம், நித்திய கிருபை நிமித்தம், என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு இன்னொரு முறையும் எங்கள் இருதயங்களை தேற்றும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருதயங்களை தேற்ற வேண்டும். என்னங்க, நமக்கு நல்ல தாகமா இருக்கும்போது கொஞ்சம் நல்ல குளிர்ந்த தண்ணீரை கிளாஸ் தண்ணீர் குடித்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்லங்க. நல்லா சோர்ந்து போன போது அப்படி இடுப்ப சாய்த்து அந்த சோஃபாலையோ அந்த பெட்லயோ படுக்கும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கும்லங்க. அது போல நம்ம ஆத்மாவுக்கு கூட அநேக போராட்டங்கள் இருக்கும், தீராத தேவைகள் இருக்கும் நமக்கு. அது நிமித்தம் நாம கலங்கிக் கொண்டு பதட்டப்பட்டு கொண்டு ஒரு விதமான ஆங்ஸைட்டியோடு பதட்டத்தோடு ஒரு விதமான அழுத்தத்துக்கு ஆளாகி இதை செய்யணும் அதை செய்யணும், அங்க போக வேண்டும் இங்க போக வேண்டும், அது எப்படி இது எப்படி என்று எனக்கு அநேக பிரச்சனைகள் மனிதனை பிடித்துக் கொண்டு அலை கழிக்கிறது. நீங்க பொறுப்பில்லாதவர்களாக இருந்தா, வேற யார் மேலேயோ சார்ந்து வாழ்கிறவங்களாக இருந்தா அப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. ஆனா பொறுப்பு எடுத்துக் கொள்கிற ஒரு நபருக்கு, அது வீட்டில் இருக்கிற கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கட்டும், ஞானத்தை உடைய மகனாக இருக்கட்டும், ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும், ஒரு பாஸா இருக்கட்டும், தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பதட்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. அநேக முறை அவங்க பிரயாசத்துக்கு விளைவு கிடைக்காத போது சோர்ந்து போவாங்க. எப்பொழுது அது சக்சஸ் ஆகுமோ, நினைத்தது நடக்குமோ, அப்போ எவ்வளவு நிம்மதியா இருப்பாங்கன்னு பாருங்க. அதனால்தான் நமக்கு தேவனின் உதவி வேண்டும். ஆண்டவர் பேதுருவை படகை உள்ளே செலுத்தி வலை வீசும்படி சொன்னார். அந்த பேதுரு சொன்னார், ஐயரே, நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட விழவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி இதோ போடுகிறேன் என்று போட்டபோது, எந்த இடத்துல இரவெல்லாம் ஒன்று கூட பிடிக்காம இருந்தாங்களோ, இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்களோ, ஒரு முறை அப்படி போட்டு அவருடைய வார்த்தையின்படி எடுக்கும்போது வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு மீன்கள் வந்தது. தேவனின் உதவி இருந்தா அற்புதங்கள் நடக்குங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் இருக்கா? நீங்களே ஏதோ போராடி செய்து முக்கி முணங்கி குறுக்கு வழியில் அப்படி இப்படி என்று சென்று லஞ்சங்கள் கொடுத்து என்னங்க பொய்களை சொல்லி எதையோ சாதிப்போம் என்று யாரையோ ஏமாற்றி அப்படி இப்படி என்று நினைக்கிறீங்களா? அல்லது உங்க வேலையில, உங்களின் காரியங்களில், கிரியைகளில், உங்களுடைய முயற்சிகளில் தேவனின் உதவிக்காக கேட்கிறீங்களா? தேவனின் உதவி நமக்கு எவ்வளவோ அவசியங்க. ஏனென்றால் நம் தேவனுக்கு அது என்னங்க, மீன் பிடிக்க கூட தேவனை கேட்கணுமா? பில்லு கட்ட கூட தேவனை கேட்கணுமா? நாங்க ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைனா கூட தேவனை கேட்கணுமா? பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து கூட தேவனை கேட்கணுமா? அல்லது அதிகாரியின் மனது இறங்க வேண்டும் என்றா கூட தேவனை கேட்கணுமா என்று கேட்கிறீங்களோ என்னமோ? அவர் எல்லாமே செய்யக்கூடியவர். என்ன நினைக்கின்றீங்க நாம ஆராதிக்கிற தேவன் என்றால்? ஒரு முறை பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக நீ இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்
என்று ஆபிராமுக்கு சொன்னார். 99 வயது ஆயிருக்கும் ஆபிரகாமு சாராலும் எவ்வளவோ காலமாக காத்து கொண்டு இருக்கிறாங்க, குழந்தைக்காக, கர்ப்ப கனிக்காக. இனி என்ன இருக்கு, இனி எங்க பிறக்க போகிறாங்க என்ற நிலைக்கு அந்த சாரால் முடிவே பண்ணிட்டாங்க. இனி நம்பிக்கையே இல்லை. அங்க பெண்களுக்கான வழிபாடு அவங்களுக்கு நின்று போயிற்று. ஆபிரகாம் 99 வயதான முதியவர் ஆகிட்டாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இது அசாத்தியம், ஆனால் எனக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லை. என்னால் முடியாதது ஒன்று உண்டோ? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய். ஹீப்ரு பெயர் எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமையுள்ளவர், சம்பூர்ணமானவர். இந்த ஹீப்ரு மொழியில அநேக அர்த்தங்கள் வரும் ஒரே வார்த்தைக்கு. ஒவ்வொன்றையும் தீர்க்கக்கூடியவர், ஒவ்வொன்றும் கொடுக்கக்கூடியவர், நம்மை போஷிக்கக்கூடியவர், காப்பாற்றக்கூடியவர், விடுவிக்கக்கூடியவர், நடத்தக்கூடியவர், அற்புதங்கள் செய்யக்கூடியவர். யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர். உங்களின் பட்சத்தில் நான் அற்புதங்களை செய்கிறேன் என்கிறவர். இந்த காலை நேரத்தில் நீங்களும் கூட ஏதாவது விஷயங்களிலே வெறுத்து போயிருக்கலாம். உங்க முயற்சிகள் எல்லாம் செய்து எதுவுமே நடக்காமல் நொந்து போய் நீங்க இருக்கலாம். அது கர்ப்பக்கனியின் விஷயமா இருக்கலாம். இனி எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது போல, இந்த அவமானங்கள் எப்படி தாங்கணும்னு நொந்து போயிருக்கலாம். அல்லது நீங்க நினைத்திருந்த, பாருங்க, இன்றைக்கு அநேக வாலிபர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவம் படிக்கிறாங்க, முக்கியமா சிவில்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க. செபிங்க, சிவில்ஸ்க்கு போகிறோம், அல்லது அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் என்னென்னமோ இருக்குல்லங்க, JEE என்கிறாங்க, கேட் என்கிறாங்க. என்னங்க, அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்றால், ரேங்க் வராவிட்டால் ஃப்ரீ சீட் கிடைக்காது, நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்காது என்று சிலர் திரும்ப லாங் டர்ன் எடுக்கிறோம் என்று சொல்லி எக்ஸ்ட்ரா எடுத்துக் கொள்கிறாங்க. லாங் டர்ன், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்லன்னு படிக்கிறாங்கல்ல. அவ்வளவு செய்தாலும் ஒரு சிலருக்கு பாவம் கிடைக்காம போகும்போது அவங்க எவ்வளவு சோர்ந்து போவாங்களோ நமக்கு தெரியுங்க. கஷ்டப்படுங்க, படியுங்க, பட் தேவனின் உதவியை கேட்க மறந்து விடாதீங்க. யாருக்காவது ஞானத்தில் குறைவு இருந்தால் என்னை கேட்க சொன்னார், நான் தாராளமாய் தருவேன் என்றார். எஸ், உங்களில் யாராவது எக்ஸாம்ஸ் விஷயத்துல சோர்ந்து போய் இனி படிக்க மாட்டேன், இனி முடியாது, இனி ஆகாது என்ற நிலையில் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு கிருபை காண்பிப்பேன். நம்புங்க. அநேகம் பேர் இன்னும் அநேக விஷயங்கள்ல அநேக முயற்சி செய்து கிடைக்காமல் நிறுத்திவிட்டவங்களா இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறாரு. நீங்க விசுவாசித்தால், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டால், அவர் உங்களுக்காக எதையாகிலும் செய்ய உங்களுக்காக உயிரை கொடுத்த தேவனுங்க. உங்களுக்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் அவர். தன் சொந்த குமாரனை கொடுத்தார் தேவன் நமக்கு. இங்க யார் தேவன், யாரு எல் ஷடாய், யாரு இயேசு கிறிஸ்து வேற நினைக்காதீங்க. அதெல்லாம் இப்ப விவரிக்க அவசியம் இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர். யாவே என்றால் அவரே நம் இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன். நீங்க நம்புங்க. நான் சர்வ வல்லமையுள்ளவர். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் என் சமூகத்தில் நீ உத்தமனாக நடந்து கொள்ளு. என் சமூகத்திலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாக இரு என்றால் குற்றமில்லாதவனாக இரு. நீ குறுக்கு வழிகளில் செல்லாதவனாயிரு. என் முன்பு இருக்கிறாய் என்பதை நினைவில் கொள்ளு. யாரும் மற்றவர்கள் உன்னை விரல் காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் உனக்குள்
குற்றங்கள் இல்லாமல் நீ கரையில்லாத இருதயத்தையும் நல்மனசாட்சியும் கொண்டிரு. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், என் மீது முழுவதும் நம்பிக்கை உடையவனாக இரு. திரும்ப இன்னொரு வழி, நான் இல்லாவிட்டால் இன்னொன்று என்று இல்லாமல் முழுவதும் என்னை நம்பு, நான் உனக்கு செய்வேன். உன்னிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சிஸ்டர், நீங்க யாரா இருந்தாலும் சரி, தாயோ தகப்பனோ, உங்களுக்கு நீ ஆகாது என்று நினைத்த எதுவானாலும், இன்றைக்கு எதுவா இருந்தாலும், உடல்நல பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பிரிந்து போன குடும்பமா இருக்கட்டும், கர்ப்பக்கணியின் விஷயமா இருக்கட்டும், கோர்ட் கேஸ் விஷயமா இருக்கட்டும், வேலை கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும், உங்க பரீட்சைகள் விஷயமா இருக்கட்டும், இனி என் வாழ்க்கையில இது நடக்காது என்று சோர்ந்து போனவர்களோடு தேவன் இன்றைக்கு பேசுகிறார். உங்களால முடியாமல் இருக்கலாம், மற்ற யாராலையாகிலும் முடியாமல் இருக்கலாம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடியவர். நீ என்னை நம்பு, எனக்கு முன்பாக நின்று உத்தமமானவனாக நடந்து கொள்ளு, என்னுடைய வசனத்திற்கேற்றபடி நடந்து கொள்ளு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறாருங்க. நிச்சயமாய் நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருகின்றோம். என்னங்க, ஒரு அக்ரிமெண்ட் எழுதுவாங்க இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் விஷயத்துல, இன்னும் சில விஷயங்கள்ல, ஈவன் திருமணங்கள்ல அவங்க கையெழுத்து போடுவாங்க, நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் சேர்ந்து வாழ்வோம் மரிக்கும் வரைக்கும் என்று. அதுபோல தேவனிடத்தில், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன் என்று நீங்க அறிக்கையிட்டால், உங்களை நீங்க சப்மிட் செய்து கொண்டால், உன்னை நான் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். நீ ஒன்று கேட்டால், அநேக முறை நான் பார்த்திருக்கிறேங்க, குழந்தை இல்லை என்று ஒரு குழந்தைக்காக கேட்டா 2 குழந்தைங்க பிறப்பது, 3 பிள்ளைங்க பிறப்பது, அண்ணாளுக்கு பிறந்தது போல 5 பிள்ளைங்க பிறப்பது. ஏதோ ஒரு சின்ன டொக்கு கார் கிடைத்தால் போதும் என்று ஜெபித்துக் கொண்டால் ஒரு நல்ல கார் கிடைப்பது, ஒரு சின்ன வேலை போதும் என்றால் அதுல உயர்வான நிலையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பது என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு சாட்சியாய் நிற்கிறாங்க. ஆண்டவரை நம்பினவர்கள், நீங்களும் நம்புங்க. அவர் செய்கிற அற்புதங்களுக்கு நிரூபணங்கள் அவசியம் இல்லை. 99 வயது முதியவர் 90 வயது இருக்கும் பெண்ணுக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? அது சாத்தியமாய் காணப்படாது. ஆனால் அசாத்தியங்களை சாத்தியமாக்குவதே நம் தேவனின் வேலை. சொன்னபடியே நீ உத்தமனாக நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, இன்னும் குழந்தைகளே பிறக்கல, ஆனால் இங்க நீங்க வாசித்தால் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிறாரு. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்ற போது, அப்ப ஆபிரகாம் நம்பினாரு. நம்பினது போலவே நீங்க 18வது அதிகாரத்துக்கு சென்றால், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், உன் மனைவியாகிய சாரால் ஒரு மகனை பெறுவாள், அவளுக்கு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். வாசித்து பாருங்க 10ஆம் வசனத்துல, 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்னங்க, அதற்கு சாரால், நான் கிழவியாகிவிட்டேனே, நீ எப்படி சாத்தியம் என்று சிரித்தாங்களாம். சாராலே, நீ நகைக்கிறது என்ன? கர்த்தர் சொல்லுகிறாரு 14ஆம் வசனத்தில், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தருக்கு அசாத்தியமானது ஏதாவது இருக்கிறதா? தொடர்ந்து பாருங்க. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே, உற்பவ காலத்திலே நீ கேட்டவைகளை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். நம்பு, விசுவாசி. இன்னும் எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு காலம் என்று சோர்ந்து போக வேண்டாம். தேவனால முடியாது, வேற யாராவது தான் செய்ய வேண்டும் என்று நம்பி வைத்தியர்களையோ இன்றைக்கு மனிதர்களையோ நம்பி எத்தனையோ விதங்கள்ல மோசம் போகிறாங்க மனுஷங்க. தேவன் மேல இருந்து பார்வை விளக்காதீங்க. அவர் பெரிய தேவன். நிர்ணய காலத்திலே உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க நம்புங்க. உங்க தேவன் பெரியவர், அவருக்கு அசாத்தியமானது ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல் ஷடாய் என்று
சர்வ வல்லமையுள்ளவராக, பரிபூர்ணராக, சர்வ அதிகாரத்தையும் உடையவராக, சர்வ வல்லமையுள்ளவராக, சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவராக, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகிய உம்மை போன்ற தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து எங்கள் வாழ்க்கையில் அற்புதமான சாட்சிகளை பெறுவதற்கு யார் யார் இந்த லைவ் நிகழ்ச்சியில் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, இனி எப்போது கொடுப்பார், இனி எப்போது, இனி எப்படி, இனி ஆகுமா என்று சோர்ந்து இருக்கிறார்களோ அவர்களே இந்த நேரத்திலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பலத்தை அப்பா அவர்களுக்கு கொடுத்து விடுதலையை கொடுக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உற்பவ கால திட்டத்திலே நான் திரும்பி வருவேன் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்கிற காரியங்கள் நிமித்தம் திரும்பி வந்து உம்மை துதிக்கும்படியாக பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்று உமக்குள் மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உடனடியாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்களுக்கு அனுப்புங்க. மேலும் நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். டோன்ட் கிவ் அப். எப்போதும் கர்த்தருடைய விஷயத்துல சோர்ந்து போகாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் நம் எல்லா தேவையும் சந்திப்பாருங்க. நீங்களும் ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதமா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரை பதிவிட மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.